பாக்ஸிங் ஸ்போர்ட்டே மாற்றுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. டேனா ஒயிட், டிகே குரூப், டர்க்கி எல்எல்சிக்கு சேர்ந்து புது பாக்ஸிங் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யூஎஃப்சி மாடலில் தான் இந்த பாக்ஸிங் ப்ரொமோஷன் இருக்க போதாமா. இண்டிவிஜுவல் வெயிட் கிளாஸஸ் வச்சு ஃபைட்டர்ஸை ரேங்கிங் சிஸ்டமில் வச்சு மேட்சப்ஸ் புக் பண்ணுவாங்க. பெஸ்ட் வில் ஃபைட் த பெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸிங் ப்ரொமோஷனுக்கு சைன் ஆகிற பாக்ஸஸ் யூஎஃப்சியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்ஸ்டியூட்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண அலௌடாமா. டிகேயோட ப்ரொடக்ஷன் டீம் தான் இந்த பாக்ஸிங் ப்ரொமோஷனையும் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஃபைட்டர் சைனிங்ஸ், ஃபைட் ஷெட்யூல், வென்யூஸ் பற்றியெல்லாம் அப்கமிங் மந்த்ஸில் வந்து அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸிங் ப்ரொமோஷன் அப்டேட்டோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற பாக்ஸிங் சிஸ்டம்னு பார்த்தா அதில் ஒரு ஸ்டாண்டர்டே இல்லை. ரேங்கிங் சிஸ்டம் இவங்க கொண்டு வரது ரொம்ப சூப்பரான விஷயம். பாக்ஸர்ஸை ரேங்க் பண்ணுறப்ப தான் நமக்கு யார் பெஸ்ட்டுன்னு தெரியும். ரேங்கிங் சிஸ்டம் வச்சா அதில் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ரேங்கிங் வைஸ் மேட்சப்ஸ் வச்சு ஃபில்டர் பண்ணி பெஸ்ட் ஃபைட்டர்ஸாக ரேங்கிங்ஸில் ஏற்றி சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ண வைக்கலாம். இப்போ பாக்ஸிங்கில் இருக்கிற பிரச்சனையை சூப்பர் ஃபைட்ஸ் வைக்கிறேன்னு இஷ்டத்துக்கு ஃபைட்டர்ஸை மேட்ச் பண்ணுறாங்க. பாக்ஸிங்கில் வெயிட் கிளாஸ்னு ஒரு விஷயத்தை பெருசாகவே கண்டுக்க மாட்டாங்க. ஸ்டார் பாக்ஸர்ஸ் யாரோட ரெஸ்யூம் வேணால் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு ஃபைட்டும் இஷ்டத்துக்கு வெயிட் கிளாஸ் மாற்றி தான் வந்துட்டு ஃபைட் பண்ணியிருப்பாங்க. இந்த புது ப்ரொமோஷன்ஸில் ரேங்கிங்ஸ் வைக்கிறனால சாம்பியன் அதே டிவிஷனில் கண்டெண்டர்ஸை ஃபைட் பண்ண வைப்பாங்க. இந்த ப்ரொமோஷனோட பாசிபிள் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா பெரிய பெரிய பாக்ஸர்ஸ்க்கெலாம் பயங்கரமாக காசு ஏர்ன் பண்ணுறாங்க. யூஎஃப்சி ஃபைட்டரே நிறைய பேர் எம்எம்ஏ விட பாக்ஸிங்கில் தான் பே ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஃபைட்டர் பே கான்ட்ரவர்சி நிறையா நடந்திருக்கு யூஎஃப்சிலேயே. இப்போ இவங்க புது பாக்ஸிங் ப்ரொமோஷன் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்கறனால ஃபைட்டர் பே எப்படி இருக்கும் இவங்களுக்குன்னு சுத்தமாக நமக்குமே ஐடியாவே இல்லை. டர்க்கி எல்எல்சிக்கும் இருக்கிறனால மேபி ஃபண்ட் அவர் நிறைய செலவு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ ஸ்டார் பாக்ஸஸ் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு இந்த ப்ரொமோஷனில் கிடைக்குமானா டவுட்டு தான். இவங்க நியூ ஃபைட்டர் சைன் பண்ணால் பெரிய அளவுக்கு காசு பே பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த ப்ரொமோஷனுக்கு ஃபேன்ஸ் அட்டென்ஷன் கொண்டு வரணும்னா ஸ்டார் பாக்ஸஸ் எல்லாம் சைன் பண்ணி தான் ஆகணும். கனலோ, ரயன் கார்சியா, ஊசிக், டேங்க்னு கிடைக்கிற பாக்ஸிங் ஸ்டார்ஸ் எல்லாரையுமே இந்த பாக்ஸிங் ப்ரொமோஷனில் சைன் பண்ண தான் பார்க்கணும். ரேண்டமாக ஏதோ ஒரு பாக்ஸஸ் எல்லாம் சைன் பண்ணி ஃபைட் பண்ண வச்சா ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு இந்த ப்ரொமோஷனில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இந்த பாக்ஸிங் ப்ரொமோஷனால் யூஎஃப்சிக்கு எதாவது மைனஸ் ஆயிருமான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. டேனா ஒயிட் பவர் ஸ்லாப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் யூஎஃப்சியை வந்துட்டு பெருசாக ப்ரமோட்டே பண்ணுறதில்ல. யூஎஃப்சியில் கூட பவர் ஸ்லாப்கான ப்ரமோஷன் தான் ஹெவியாக நடக்குது. யூஎஃப்சி அதோட பீக் ரீச் ஆயிருச்சு. இதுக்கு மேலே யூஎஃப்சியை பெருசாக அதை டெவலப் பண்ணாத முடியாதனால தான் இந்த பவர் ஸ்லாப், இந்த பாக்ஸிங் ப்ரொமோஷன்லாம் வந்துட்டு டேனா ஒயிட் இன்வால்வ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. யூஎஃப்சியில் நல்ல ஃபைட்ஸ்லாம் புக் பண்ணுறாங்க, ஆனால் அதை சுத்தமாக ப்ரமோட்டே பண்ணுறதில்ல. இஸ்லாம் தான் வந்து யூஎஃப்சியோட பவுண்ட் நம்பர் 1 ஃபைட்டர். அவர் ஹிட் பண்ணும்போது வந்துட்டு பெரிய ப்ரொமோஷனே இல்லை. இந்த வீக் ஆலெக்ஸ் பெரேரா ஆங்கிலேயே ஃபைட் பண்ணுறாங்க. ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபைட் இது. ஆனால் யூஎஃப்சி சைடில் பெரிய அளவுக்கு எந்த ப்ரொமோஷனுமே நடக்கிறது இல்லை. யூஎஃப்சியோட பேப்பர் வியூ குவாலிட்டியுமே நிறைய குறைஞ்சிருச்சு. மெயின் கார்டு ஃபைட்ஸ்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு மாதிரியே இல்லை. இந்த பாக்ஸிங் ப்ரொமோஷனில் சூப்பரான மேட்சப்ஸ்லாம் கிடச்சிதுன்னா நம்மளும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். ஆனால் யூஎஃப்சியோட குவாலிட்டி குறையாமல் இருந்தாலே போதும். பாக்ஸிங் ஃபேன்ஸ் நிறைய பேர் சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க. இந்த பாக்ஸிங் ப்ரொமோஷன் அப்டேட் பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.